வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டிரம்புடன் பிரதமர் மோடி சந்திப்பு. இருதரப்பு உறவுகள் மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்து பேச்சுவார்த்தை. வரும் 28ஆம் தேதி அன்று பிரதமர் நரேந்திர மோடி பாம்பனுக்கு வருகை தர உள்ளதாக தகவல். பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்க வாய்ப்பு. வரும் 15ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெப்பநிலை உயர வாய்ப்பு. அடுத்த 7 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. சென்னை அடையார் பகுதியில் மெட்ரோ ரயில் பணிகளை ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பணிகளின் நிலை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இந்த ஆண்டின் இறுதிக்குள் பூந்தமல்லி போரூர் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. கோவை மதுரை நகரங்களுக்கான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு விரைந்து ஒப்புதலை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். சென்னையிலிருந்து காசிக்கு புறப்பட்டது தமிழ்ச்சங்கமம் சிறப்பு ரயில். கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தார் ஆளுநர் ஆர்.என். ரவி. வனத்துறை அமைச்சர் பொன்முடிக்கு காதி மற்றும் கிராம தொழில்துறை கூடுதலாக ஒதுக்கீடு. அமைச்சர் ராஜகண்ணப்பன் பால்வளத்துறையை மட்டும் கவனிப்பார் என ஆளுநர் மாளிகை அறிவிப்பு. சென்னையில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனுடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திடீர் சந்திப்பு. திமுக சார்பில் கமலுக்கு ராஜ்யசபா எம்பி சீட் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் சந்தித்து பேச்சு. மாணவிகள் மீதான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து தமிழகத்தில் பள்ளிகள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளன. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எப்போது தனது துறை தொடர்பான பணிகளை மேற்கொள்வார் என்றும் அண்ணாமலை கேள்வி. சாத்தூர் அருகே கனிமவள கொள்ளையில் தொடர்புடைய உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய அண்ணாமலை வலியுறுத்தல். 6 மாதங்களாக கனிமவள கொள்ளை நடப்பது தெரிந்தும் நடவடிக்கை எடுக்காமல் சில கீழ்மட்ட அதிகாரிகளை மட்டும் பலிகடாவாக்கியிருப்பதாக கண்டனம். தேர்தல் வாக்குறுதிகளில் 98% நிறைவேற்றியதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொய் சொல்கிறார். பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. கடந்த தேர்தலில் அதிமுக பெற்ற தோல்விக்கு காரணமான துரோகிகளை அடையாளம் காண வேண்டும். தொண்டர்களோடு இருந்து பணியாற்ற தயார் என செங்கோட்டையன் பேச்சு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் உருவமாக இபிஎஸ் உள்ளதாக வெளியிடப்பட்ட வீடியோ செங்கோட்டையனுக்கு பதிலளிக்கும் வகையில் வெளியிடப்படவில்லை என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் விளக்கம். வருகிற 26ஆம் தேதி தாவேக பொதுக்குழுவை கூட்ட கட்சி தலைமை திட்டமிட்டுள்ளதாக தகவல். தாவேக 2ஆம் ஆண்டு துவக்க விழாவையும் நடத்த திட்டம். ஈரோடு, திருப்பூர், விழுப்புரம், மதுரை ஆகிய மாவட்டங்களில் புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுவதாக திமுக அறிவிப்பு. மதுரை வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக அமைச்சர் மூர்த்தியும், திருப்பூர் மேற்கு மாவட்ட பொறுப்பாளராக அமைச்சர் மு.பே. சாமிநாதனும் நியமனம். சென்னை வடக்கு மண்டல போக்குவரத்து காவல் இணை ஆணையர் மகேஷ்குமார் ஐபிஎஸ் சஸ்பெண்ட். 2 பெண் காவலர்கள் அளித்த பாலியல் புகாரில் டிஜிபி சங்கர் ஜிவால் நடவடிக்கை. முதல்கட்ட விசாரணையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டாலே போக்சோ குற்றங்களில் ஈடுபட்ட ஆசிரியர்களின் கல்விச் சான்றிதழ்களை ரத்து செய்ய நடவடிக்கை. 4 நாள்களில் புதிய வரைவு கொள்கை வெளியாகும் என பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தகவல். பாடல்களின் உரிமை தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தில் இளையராஜாவிடம் 1 மணி நேரம் குறுக்கு விசாரணை. இளையராஜாவிடம் மொத்தம் எத்தனை பங்களாக்கள் உள்ளன என வழக்கறிஞர் கேள்வி. தேவர் மகன், குணா உள்ளிட்ட 109 படங்களின் பாடல்களை யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியிட தடை கோரிய வழக்கு. மியூசிக் மாஸ்டர் நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் சென்னை நீதிமன்றத்தில் இசைஞானி இளையராஜா ஆஜர். வாஷிங்டனில் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக்கேல் வால்ட்ஸுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோரும் பங்கேற்பு. நாடாளுமன்ற மாநிலங்களவையில் திமுக உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலடி கொடுத்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், அமைச்சரின் பதிலுரையை அமைதியாக அமர்ந்து கேட்கும் தைரியம் வேண்டும் என்றும் அறிவுறுத்தல்.
நாடாளுமன்ற மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது புதிய வருமான வரி மசோதா. வருமான வரி தாக்கலை எளிமையாக்கும் வகையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு நிறைவு. மார்ச் மாதம் 10ஆம் தேதி வரை அவைகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு. காசியில் விஸ்வநாதரை தரிசிக்க மிக நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள். மகா கும்பமேளாவில் பங்கேற்று வாரணாசிக்கு வருவோரின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிப்பு. மகா கும்பமேளாவில் இதுவரை 48 கோடியே 25 லட்சம் பக்தர்கள் புனித நீராடல். சத்தீஸ்கர் முதலமைச்சர் விஷ்ணு தியோசாய், ஹிந்தி நடிகர்கள் விவேக் ஓபராய், விக்கி கௌசல் உள்ளிட்டோரும் நீராடினர். மணிப்பூர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வருவதாக அறிவிப்பு. மணிப்பூர் மாநில ஆளுநரின் பரிந்துரையை ஏற்று குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தகவல். போருக்கு முந்தைய மற்றும் பிந்தைய காசா சிட்டியின் ட்ரோன் காட்சிகள் வெளியீடு. தாக்குதலில் அழகான சாலைகள், கட்டிடங்கள் உருக்குலைந்து ஆட்கள் நடமாட்டமற்று வெறிச்சோடின. பால்டிக் கடற்பகுதியில் நேட்டோ நாடுகளின் கடல்வழி இணையதள கேபிள்கள் சேதமாவதை தடுக்க கடற்படை ரோந்து தொடக்கம். வாரத்திற்கு 600 கப்பல்கள் ரஷ்யாவுக்கு வந்து செல்லும் நிலையில் பின்லாந்து வளைகுடாவில் கண்காணிப்பு தீவிரம். பிரதமர் மோடியுடன் டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் பேச்சுவார்த்தை. இந்தியாவில் ஸ்டார்லிங் சேவைகளுக்கு ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு, ஸ்பேஸ் எக்ஸ் இஸ்ரோ கூட்டு ஆராய்ச்சி குறித்து ஆலோசனை. மணிப்பூரில் சிஆர்பிஎஃப் முகாமில் வீரர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சக வீரர்கள் 3 பேர் உயிரிழப்பு, 8 பேர் படுகாயம். துப்பாக்கிச்சூடு நடத்திய வீரரும் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு உயிரிழந்தார்.